நில்லுங்கப்பா. என்ன பண்றே? Smiley. தாத்தா, அந்த மேரிஷ் ஐலண்ட் எப்பதான் வரும்? மேப் படி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்குதும்மா. சிவா, அந்த போர்டு கொஞ்சம் பாரு. இங்க crocodiles இருக்குதுப்பா. இந்த crocodiles எல்லாம் அங்க கொஞ்சம் தூரத்துல இருக்கிற லேக்ல இருந்து வர்றதா சொல்றாங்க. லேக்ல இருந்து சில நேரத்துல இங்க வர்றதாவும் சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த டூரிஸ்டுமே அதை பார்த்ததே இல்ல. எனக்கு crocodilesனா ரொம்ப பயம் சிவா. நீ டக்குனு ஏதாவது பண்ணு. இந்த பயத்திலேயே எனக்கு இப்போ பசி அதிகமாயிடுச்சுப்பா. யுடி, ஏன் பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. ஒரு தடவை இந்த மாதிரி தான் எங்க ஊர்ல ஒரு பெரிய முதலை வந்துருச்சு. அது கிட்ட போக கூட யாருக்கும் தைரியமே இல்ல. ஆனா நான் தான் அந்த நேரத்துல அந்த முதலையோடைய வாலை புடிச்சிட்டு போய் பக்கத்துல இருந்த ஏரியில அப்படியே தூக்கி போட்டேன் தெரியுமா? அப்புறம் அந்த முதலை கிட்ட நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஏய் முதலை, இதுதான் உன் இடம். இனிமே ஊருக்குள்ள வந்த உன்னை மாறு கை மாறு கால் வாங்கிடுவேன். அதுதான் உன்னோட கடைசி நாள்னு சொன்னேன். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற சின்ன crocodile பார்த்து அதோட அம்மா crocodile சொல்லும், அங்க லட்டு சிங் வந்துகிட்டு இருக்காருன்னு. புரிஞ்சதா? போங்க சார். முதல்ல வந்துருச்சு. எல்லாரும் சீக்கிரமா தண்ணியை விட்டு கரை பக்கம் போங்க. முதலுக்கு தண்ணியில யானை பலம் இருக்குன்னு சொல்லுவாங்க. தரையில அதுக்கு கொஞ்சம் பலம் கம்மிட்டா எல்லாரும் சீக்கிரம் வாங்க. சீக்கிரமா நீ அதோட வாலை பிடிச்சு அந்த பக்கம் கொண்டு போப்பா. ஏண்டா நான் என்ன சொன்னாலும் நம்பிட்டே இருப்பியா? கம்முனு நீந்திட்டு வா, நம்ம தப்பிச்சாகணும். பசங்களா வாங்க வாங்க சீக்கிரமா. லட்டு சிங் சார், ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க சார். எனக்கு இந்த crocodile பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. எப்பெல்லாம் எனக்கு பயம் வருதோ அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பசியும் வரும் சார். ப்ளீஸ் போட்ல இருக்கிற என்னோட லஞ்ச் பேக்கை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். யூடி, நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு அந்த பேக்கை கொண்டு வந்தேன்னா அந்த crocodileக்கு நான் இல்லடா சாப்பாடா மாறிடுவேன். யுடி, எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். உனக்கு சாப்பாடு தான் இப்ப முக்கியமா? என்னப்பா பண்றது? எனக்கு பயத்துல இன்னும் அதிகமா பசிக்குது. நம்ம லட்டு சிங் சாரால தான் என்னோட லஞ்ச் பேக் எடுக்க முடியும். ஓஹோ, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் ரிமோட் கண்ட்ரோலால சைக்கிளை இங்க கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இந்த முதலைய நான் எப்படியாவது அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அதுக்குள்ள நீங்க போர்டு ரெடி பண்ணிடுங்க. சிவா, நான் போட்டை ரிப்பேர் பண்ணிடுறேன். நீ ஆனா அந்த முதல்ல இங்க இருந்து எங்கேயாவது தூரமா கூட்டிட்டு போயிடு. ஓகே, டன். எப்படியும் சைக்கிள் இங்க வரத்தான் போகுது. அதுலயே என்னோட பேக்கை கொண்டு வர வையன் ப்ளீஸ். நீ எவ்வளவு பெரிய சாப்பாட்டு ராமனே இப்பதான் எங்களுக்கு தெரியுது. நீங்களும் சாப்பிட மாட்டீங்களா? என்னோட ரிமோட். இப்ப நான் தான் சைக்கிள் கிட்ட போயாகணும்.
கிடு. உன் சாப்பாட்டு பேக் வந்துருச்சு. சும்மா அந்த முதல்ல முன்னாடியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே அந்த முதல்ல பசியில சுத்திக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அவனை பாருங்களேன், இந்த டென்ஷன்ல எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான்னு. என்னமோ பல வருஷம் சாப்பாடே பார்க்காத மாதிரி. யாருக்கு தெரியும், ஒருவேளை இதுதான் நான் சாப்பிடுற கடைசி சாப்பாடோ என்னவோ. டோன்ட் டிஸ்டர்ப், என்ன சாப்பிட விடுங்கப்பா. டேய், மொத்தத்தையும் சாப்பிடாதடா, எங்களுக்கும் ஏதாச்சும் மிச்சம் வச்சு கொடு. லட்டு சிங் சார், நீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே? யாராவது பண்ணுங்க சார், புடிச்சு ஜெயில போடுங்க சார். அதான் என்ன சொல்றீங்க தாத்தா? சட்டத்துல முதலையெல்லாம் பிடிக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. இப்படி ஒரு ராகத்தை நான் கேட்டதே இல்லையா லட்டு சிங். அதுவும் கேவலமா பாடுறீங்க போங்க. அச்சோ தாத்தா, உங்க பக்கத்துல முதல்ல கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. பின்னாடியா? இந்த முதலைக்கு சங்கீதனா என்னன்னு இப்ப காட்டுற. என் பாட்டாளத மயக்கி காட்டுறேன் பாருங்க. இப்போ முதலைய வா, சங்கீதம் கேளு, சாரேகா நில்லே முதல. சூப்பர் தாத்தா, உண்மையிலே இது செம ட்ரிக் தான். சங்கீதம் தெரியாது, ஞான சூனியம். யோ 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 லட்டு சிங்க, முதல்ல போயிடுச்சு எந்திரியா. யோ என்ன இது? முதலையோட வயிற்றுக்குள்ள கூட ஆகாயம் நீல கலர்ல தெரியுது. அடாடாடாடா, முதல்ல வயிற்றுக்குள்ள நீ போகவே இல்லப்பா. இது உண்மையான வானம்டா. எந்திரிச்சு பாரப்பா. தேங்க்யூ தாத்தா, இன்னைக்கு உங்க பாட்டாளாத முதலையோட விட்டு எங்களை காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ. இருக்கு என் சங்கீதத்தோட பெருமை எப்பயாவது புரிஞ்சது இல்ல உங்களுக்கு? தாத்தா, எக்காரணத்தை கொண்டு தயவு செஞ்சு பாடுறத மட்டும் நிறுத்திடாதீங்க. அப்பதான் அந்த முதல்ல கிட்ட இருந்து நம்ம ரொம்ப நேரம் தப்பிச்சிருக்க முடியும். ப்ளீஸ் தாத்தா. தாத்தா, நீங்க நல்ல பாட்டு பாடுங்க. நானும் ஆதியும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறோம். எப்படி? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்ம இப்ப எப்படியாவது போட் கிட்ட போயாகணுமே. எப்படி போறது? அந்த போட்டை இங்க கொண்டு வந்துடலாம். எப்படி கொண்டு வர்றது? அவ்வளோ பெரிய முதல்ல அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கு. லட்டு சிங் சார் அதை பார்த்தாலே மயக்கம் போட்டு விழறாரு. இந்த மரத்துல இருக்கிற விழுதெல்லாம் எடுத்து படகு மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறம் அதுல போட்டை கட்டி அதை இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம். குட் ஐடியா ரேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா விழுதையும் கட் பண்ணிடுங்க. காப்பாத்துங்க சிவா, காப்பாத்து. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, பயமா இருக்கு. சிவா, காப்பாத்து. சிவா, அந்த முதல்ல ஆதிக்கிட்டு தான்ப்பா வருது. டக்குன்னு ஏதாவது பண்ணு. சிவா, சிவா, எப்படியாவது என்ன காப்பாத்து. நான் அந்த முதலுக்கு தீனியாக விரும்பல. என்ன காப்பாத்து. ஜாக்கிரதை சிவா. வெரி குட். இப்ப அதால வாய மூடவே முடியாது. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன தைரியம் உனக்கு? என்னையும் சாப்பிட வரியா? நீ ஒழுங்கான முதலையா இருந்தா இப்ப வா என்கிட்ட. ஆதி, இந்த முதல்ல வெளியே வராதுன்னு ரொம்ப சேலஞ்ச் பண்ணாத. வேற ஏதாச்சும் வந்தா என்ன பண்ணுவ? பாடுங்க. ஏன்பா பசங்க பிரச்சனை இருக்கும்போது உனக்கு பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்காயா? இந்த முதல்ல எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கு பாத்தியா?
தன்னோட வாயில இருந்து குச்சி எடுக்கிறதுக்காக தான் அது தாத்தா கிட்ட போயிருக்கு ரேவா. சிவா, எனக்கு இன்னும் அந்த crocodile நம்மள இந்த இடத்தை விட்டு போக விடாதுன்னு நினைக்கிறேன். அதுவா நாமளான்னு பாத்துடலாம். சீக்கிரமா விழுத ரெடி பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இழுங்க. உடுத்தி இழு ஐலஸா. தம்மு கட்டி இழுங்க ஐலஸா. சிவா இதுதான் சரியான நேரம். கமான் சீக்கிரம் போங்க சார். ஓகே. தாத்தா, லட்டு சிங் சார், முதல்ல இப்ப உங்ககிட்ட தான் வந்துகிட்டு இருக்கு. திரும்பி போங்க, சீக்கிரமா போங்க. எதிரியாயோ லட்டு சிங்க, இது ஆவாது. வயசான காலத்துல இதெல்லாம் தூக்க வேண்டியது இருக்கு. உன்னெல்லாம் யார் யார் போலீஸ்ல சேர்த்தது? குப்பையை கட்டியா முதல்ல. என்னோட ஷூ போதியா நான் கணக்கணக்கிற அந்த ஆளு. சீக்கிரம் 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 போங்க போங்க போங்க. லட்டு சிங் சார், சீக்கிரம் ஓடுங்க. தாத்தா கொஞ்சம் சீக்கிரம் போங்க போங்க. அப்படிதான், இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க போங்க. காலு போங்க போங்க தாத்தா, சீக்கிரம் போங்க. அடடா, சிவா
ஆள் ஒண்ணு மசக்க மாதிரி மயங்கி விழுந்துகிட்டு, தம்பி லட்டு சிங்கே எழுதிரி லட்டு சிங்கே. இந்த தடவை நான் நிச்சயமா முதல்ல வயிற்றுக்குள்ள தாய் இருப்பேன். எனக்கு ஆகாயமும் தெரியல, எதுவும் தெரியல. மூஞ்சல மீசைய மட்டும் பெருசா வச்சுக்கிறீங்க, எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறீங்க. ஏண்டுறீங்க ஐயோ, போய் போட்டோ ரெடி பண்ண சீக்கிரம். முதல்ல ஓடி போயிடுச்சியா? ஓடி போச்சா? அது எப்படி ஓடி போச்சு? எனக்கும் அதுக்குமான சண்டை இன்னும் பாக்கி இருக்கு. crocodile lake. இங்க இருந்து தான் அதுங்கெல்லாம் தப்பிச்சு அந்த இடத்துக்கு வந்துருது போல இருக்கே. போட்டோ எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் இதை காட்டலாம். எப்ப பாரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். சிவா, நம்ம போட்டு இப்ப கிளம்ப தயாரா இருக்கு. நல்ல வேலை பண்ணீங்க லட்டு சிங் சார். இப்ப நம்ம நேரா அந்த ஐலாண்டுக்கே போலாம். எவ்ரிபடி ரெடி? எஸ். நோ, எல்லாரும் சரியா தான் சொல்றாங்க சிவா. இப்ப நம்ம பேசாம திரும்பி போயிடலாம்ப்பா. அது மட்டும் இல்ல, ஐலாண்டுக்கு போகாமலே நமக்கு ஏகப்பட்ட அட்வென்ச்சர் கிடைச்சிருக்குது இல்ல. ஓகே தாத்தா, நீங்க சொன்னா சரிதான். நாம திரும்பி வீட்டுக்கே போலாம். யோ, யா பண்ற நீ? அச்சோ, மறுபடியும் வராப்பா. இந்த போட் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. என்னன்னு பாரு தாத்தா. ஒரு பாட்டு பாடுங்க தாத்தா. ரொம்ப ஆசைப்படுறீங்க. செல்கிறோம் விடை கொடு போட்டே டி கிளம்பு, நாங்கள் செல்ல வேண்டும் டி கிளம்பு. செல்கிறோம் விடை கொடு, நாங்கள் செல்கிறோம். சென்று விட்டோம், சென்று வருகிறோம்.